கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் 3 days ட்ரிப்பாக பெங்களூர் போகிறோம். பெங்களூர்லேருந்து ட்ரெயினில் முருதேஸ்வரா, அதுக்கப்புறமா வந்து கோகர்ணா வந்து ட்ராவல் பண்ணுறோம். சுஹானா எங்கே இருக்கும்? எங்கே இருக்க சொல்லு. வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு, அதுக்கப்புறமா வந்து என்னுடைய மதரின்லாம் இவங்கெல்லாம் வந்து இருந்தாங்க கூட. ஸோ அவங்களுக்குலாம் இதாங்க ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. காலையில் 7 o'clock வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட் சென்னையிலேருந்து பெங்களூர். அதோடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1200 சம்திங் தான் வந்து பெர் ஹெட்டுக்கே வந்தது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃப்ளைட்லேயே போயிடலான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஃப்ளைட் புக் பண்ணிட்டோம். இது இன்னும் மேலே ஏறல, எப்படி ஃபஸ்ட்டு போகுது. பயமா இருக்கா? பாரு மேலே ஏறிட்ட பாரு. ஜஸ்ட் ஒரு 30 to 35 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ பெங்களூர் ஏர்போர்ட்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெங்களூர் மெயின் சிட்டி போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கு நாங்கள் வந்து கேப் ஹையர் பண்ணிட்டோம். பெங்களூர் ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா என் பொண்ணு ஓட்டிகிட்டு இருக்கா. ஒரு 30 to 40 மினிட்ஸ்லேயே வந்துட்டோம். கேப் வந்து பார்த்திங்கனாக்கா 5 மெம்பர்ஸ்க்கு டோட்டலாக வந்து 1200 சம்திங் ஆச்சு. ஸோ ஒரு 1.5 hours 1.5 hours வந்து நாங்கள் மெயின் ஹோட்டலுக்கு எடுத்து வந்து ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 500 meters பக்கத்தில் தான் ரூம் வந்து புக் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1300 சம்திங் தான் ரூம் பெர் டே. ஸோ ஈவினிங் 6:30 வந்து எனக்கு வந்து ட்ரெயின் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ். அது பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30 கிளம்பி மார்னிங் 6:30 முருதேஸ்வரா ரீச் ஆகிடும். கார்வார் ட்ரெயின் வந்து போர்ட் பண்ணிட்டோம். இப்போ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து வண்டி மூவ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 15 minutes ஆச்சு. ஷார்ப்பாக 6:50 ஆகிட்டாங்க. என்னம்மா இது வந்து பார்த்திங்கன்னா கொன்கன் ரூட்டு. இந்த ரூட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் மார்னிங்கில் ட்ராவல் பண்ணால். பட் எங்களுக்கு ஃபுல்லாக நைட்டில் ட்ராவல் இருந்தனால எந்த ஒரு சீனரிஸும் பார்க்க முடியல. பட் நிறைய டனல் உள்ள வந்து ட்ரெயின் போனது வந்து கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது பார்க்கவும் முடிஞ்சது. பட் இருட்டில் ஒன்றுமே தெரியல, கவர் பண்ணவும் முடியல. ஸோ ஷார்ப்பாக மார்னிங் 6 o'clock வந்து பார்த்திங்கன்னா முருதேஸ்வரா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். முருதேஸ்வரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு ஆட்டோ இருந்தது. வெளியிலேயே ஆட்டோ பிடிச்சிட்டு அங்கேருந்து பக்கத்துலேயே தான் ரூமு. அதாவது கரெக்டாக கோவிலுக்கு கிட்டே தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அங்கேயே வந்து ஒரு 5 minutesல எடுத்துகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய ஹோட்டல் ஸ்டே வந்து ரீச் ஆகிடுச்சு. நம்ம ஸ்டேலேருந்து வெளியில் நின்று பார்த்தாலே நம்ம கோவிலும் அந்த சிவன் ஸ்டாச்சுவும் கிளியராக தெரியுது. இங்கே தான் ரூம் எடுத்துருக்கோம். விநாயகா ரெசிடென்சி. பார்த்திங்கன்னா 12 மணிக்கு தான் செக்இன்னு. பட் நாங்கள் முன்னாடியே பேசிட்டோம் ஏர்லி செக்இன் வேணும்னு சொல்லிட்டு. ஃபேமிலியாக வரோன்றனால ஏர்லி செக்இன் வேணும். அதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்காவது ரூம் வேணும்னு கேட்டிருந்தோம். அவங்க அரேஞ்ச் பண்ணி தந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கோயில் போயிட்டு திரும்ப வந்து எங்களுக்கு ஒரு ரூம் என்னவோ அதை நாங்கள் எடுத்துப்போம். இவங்களே வந்து பார்த்திங்கனாக்கா ரெஸ்டாரண்ட்லாம் வச்சுருக்காங்க. ரூமில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து கோயிலுக்கு டேரெக்டாக கிளம்பிட்டோம். சரி, இப்போ சின்னதாக இந்த முருதேஸ்வரா டெம்பிள் பற்றி, அதோடய ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் எனக்கு என்ன தெரியுதோ, நான் என்ன பார்த்தனோ அதை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த கோயில் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 years வந்து அதுக்கு மேலே ஓல்டு டெம்பிள் சொல்கிறாங்க.
இதோடைய ஹிஸ்ட்ரி புராணம் படி வந்து பார்த்திங்கனாக்கா ராவணன் வந்து சிவபெருமான் கிட்ட பிராணலிங்கத்தை வாங்கி இலங்கைக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து அங்கே வந்து பூஜை செஞ்சு வழிபடுறதுக்காக இருந்தார். இந்த பிராணலிங்கத்தை ராவணன் இலங்கைக்கு எடுத்துகிட்டு போகிறத தடுக்கிறதுக்காக விநாயகர் ஒரு தந்திரம் பண்ணி ராவணன் சந்திய கால பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பிராணலிங்கத்தை எடுத்து இங்கே வச்சுட்டாரு. ராவணன் சந்திய கால பூஜை முடிஞ்சு வந்து பார்க்கும்போது இந்த சிவலிங்கம் இங்கே இருக்கும்போது அதை பார்த்துட்டு அதை திரும்பி அவரோட 20 கையிலால் அதை பிடிச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது 4ஆக உடஞ்சதாகவும் அதில் ஒரு பகுதி இந்த கோவிலுடைய மூலவர் விக்கிரகமாக ஆனதாகவும் ஒரு புராணம் சொல்லப்படுது. நல்லா பீச்சை ஒட்டி சுற்றிலும் வந்து பார்த்திங்கனாக்கா மலை, அதுக்கு இந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் பீச்சு. ஸோ அதை ஒட்டி இந்த கோயில் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய கோபுரம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிலை வந்து இருக்குது. அது உள்ள லிஃப்ட் ஃபெசிலிட்டிலாம் வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்க சிவன் ஸ்டாச்சு அதுதான் உலகத்திலே 2வது பெரிய சிவன் ஸ்டாச்சுன்னு வந்து சொல்கிறாங்க. பக்கத்துலேயே சனி பகவானுக்கும் ஒரு சன்னிதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கடவுளுக்கும் சன்னிதி வச்சுருக்காங்க. இந்த கோயிலை டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து டெய்லியும் வழிபட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவனும் பார்வதிக்கும் ருத்ர அபிஷேகம் வந்து நடைபெறுமா. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து அணையா தீபம்னு ஒன்று இருக்குது போல இருக்குது. ஸோ அதில் எப்போவுமே எண்ணெயை ஊற்றி அதில் வந்து பார்த்திங்கனாக்கா காசு போடுவாங்களாம். காசு போட்டும்போது அந்த வெளிச்சத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த நாணயத்தில் இவங்களுடைய ஃபேஸ் வந்து தெரியணும்னு சொல்கிறாங்க, மக்களுடைய ஃபேஸ். அப்படி தெரிஞ்சால் செல்வ செழிப்பு ஏற்படும்னு சொல்லிட்டு மக்களுடைய நம்பிக்கை. நீங்கள் லிஃப்ட் மூலிமா ஒரு ஆளுக்கு 20 ரூபா. நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ராஜகோபுரம் போயிட்டு 20th ஃப்ளோரில் 16th ஃப்ளோர் வரைக்கும் தான் போகும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இங்கே சிவனுடைய ஸ்டாச்சுவை பார்க்கலாம். சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா மலை, அதுக்கு பக்கத்தில் இருக்க கடற்கரை எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப வந்து ரசிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர் ஹெடுக்கு வந்து 20 ருபீஸ், குழந்தைங்களுக்கு 10 ருபீஸ். இந்த முருதேஸ்வரா வந்து பார்த்திங்கனாக்கா கர்நாடகா ஸ்டேட்டில் உத்தர கன்னடான்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து ரொம்ப ஃபேமஸான மேங்களூர் மும்பை கொன்கன் ரூட் இருக்குது. நீங்கள் முருதேஸ்வராவுக்கு பெங்களூர்லேருந்து பஸ்லேயும் வரலாம், பெங்களூர் வழியாக வரலாம். அப்படின்னா வந்து பார்த்திங்கனாக்கா பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் கார்வார் போகிறதுக்கு அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா ஈவினிங் ட்ரெயின் இருக்குது. அந்த ட்ரெயின் பிடிச்சி டேரெக்டாக நீங்கள் வந்து முருதேஸ்வரில் வந்து இறங்கிக்கலாம். இந்த சிவன் ஸ்டாச்சு எங்கேருந்து பார்த்தாலும் அந்தளவுக்கு நல்ல ஒரு விசிபிலிட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த சிவன் ஸ்டாச்சுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 123 ஃபீட்டு. இதுதான் வேர்ல்டுலேயே 2nd டாலஸ்ட் சிவன் ஸ்டாச்சுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா பில் பண்ணது ஷிவமோகா காசினட், அதுக்கப்புறமா வந்து இன்னும் சில ஸ்கல்ப்சர்ஸ்லாம் சேர்ந்து பில் பண்ணாதாகவும். இதுக்கு ஃபினான்ஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஆர்என் ஷெட்டின்னு ஒரு ஃபிலான்ட்ரோபிக். அவர் தான் வந்து இந்த கோயிலே வந்து பார்த்திங்கன்னா மாடர்னைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி, டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டெவலப் ஆகிறதுக்கு அவர் தான் ஃபண்ட் பண்ணார். ஸோ ரொம்பவே சூப்பராகவே வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குது. நல்லாவே பக்காவாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த முருதேஸ்வரா டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா என்டையராக வந்து மாடர்னைசேஷன் பண்ணிட்டாங்க. எக்ஸப்ட் அந்த ஆத்மலிங்கா இருக்கிற இடம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பழமையாகவே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்க ஆத்மலிங்கம் தான் வந்து ஒரிஜினலாக ஆத்மலிங்கம். அதாவது அதோடைய ஒரு பாதி பீஸ், உடஞ்ச பாதி பீஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கோயிலில் கருவறை உள்ள இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 அடி வந்து கிரவுண்ட் லெவலில் உள்ளே வந்து இருக்குது. சுற்றியில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அரபிக் கடல் அதோடைய அழகு, அதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் அதுக்கு முன்னாடி வந்து இந்த 123 ஃபீட் சிவன் சிலை ரொம்ப அருமையான ஒரு இடத்துல வந்து இந்த ஒரு கோவில் இருக்குது. டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமானவங்க வந்து இந்த கோயிலை வந்து ரசிச்சுட்டு வழிபட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல முறையில் பராமரிச்சுட்டு வராங்க. சனி பகவானுக்கு ஒரு தனியாக ஒரு சன்னிதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து மற்ற கடவுளுக்கும் ஒரு சில சன்னிதிகள்லாம் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் ரூம்லேருந்து வந்து சிவபெருமானையும் அந்த ஆத்மலிங்கத்தையும் வழிபட்டுட்டு நீங்கள் திரும்பவும் வந்து ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே பக்கத்தில் இருக்க பீச்சில் வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. ஸோ போட் ரைடிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா போகலாம். ஸோ இந்த பீச் வந்து மணல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது. எல்லாருமே இங்கேயே வந்து வண்டி ஓட்டுறாங்க, கார் ஓட்டுறதெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. இந்த வியூ வந்து பீச்லேருந்து எடுக்கிறேன்.
பீச்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியும் வந்து பீச்சில் டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து ஓட்டலாம். மணல் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஆறு 10 கிட்ட ஆகுது, ஆனால் இன்னும் சன் செட்டே ஆகலையே. ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா அந்த லைட்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக வந்து பிரகாசமாக இருந்தது அந்த கோவில் கோபுரம். அது மட்டும் இல்லாமல் சிவன் ஸ்டாச்சுவும் ரொம்ப அருமையாக இருந்தது ஈவினிங்கில் பார்க்குறதுக்கு. அங்கேருந்து எல்லாம் முடிச்சு நாங்கள் ஈவினிங் ரூம் கிளம்பிட்டோம். ரூமில் வந்து பார்த்திங்கன்னா டின்னர்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே பிளான் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கோகர்ணா ஹோம் பீச், அதுக்கப்புறமா கோகர்ணாவில் இருக்க மகாபலேஸ்வர் கோயிலுக்கு இதெல்லாம் போகிற மாதிரி பிளானு. ஸோ அதனால் இயர்லியாக கிளம்புறதுக்காகவே வந்து நாங்கள் வந்து அங்கேயே கேப் புக் பண்ணியிருந்தோம். 3200 சொல்லியிருந்தாங்க. ஸோ எல்லா பிளேஸஸும் சுற்றி காமிச்சாங்க. நான் எங்கே போகிறேன்? கோகர்ணா போகிறேன். பீச் பார்த்துட்டு டெம்பிள் பார்த்துட்டு அப்புறமா எங்கே போகிற சொன்னால் ஹோம் பீச் போகிறோம் இன்றைக்கி. அதுக்கப்புறம் டேரெக்டாக வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஈவினிங் தான் ட்ரெயின். Close till I get up, time is barely on our side. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இடாகுஞ்சி மகாகணபதி அந்த கோயிலுக்கு தான் போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா முருதேஸ்வரிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு விநாயகரை வந்து வழிபட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் டேரெக்டாக கோகர்ணா கிளம்பிட்டோம். We'll go through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go through the wastelands, through the highways. கரெக்டாக ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்திங்கன்னா கோகர்ணா ரீச் ஆகிட்டோம். இந்த மகாபலேஸ்வர் கோயில் வந்து பார்த்திங்கனாக்கா கோகர்ணா கர்நாடகா ஸ்டேட்டில் உத்தர கன்னடா என்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா முருதேஸ்வரா மாதிரி ரொம்பவே பழமை வாய்ந்த ஒரு கோவில். கிட்டத்தட்ட வந்து 4ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டின கோவில்னு சொல்கிறாங்க. புராணப்படி இந்த கோவிலில் இருக்க சிவலிங்கம் ராவணன் கையிலேருந்து கொண்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. ராவணன் இந்த சிவலிங்கத்தை எடுக்கும்போது சிவலிங்கமோடைய வந்து பார்த்திங்கனாக்கா அது குழஞ்சி போயிட்டு பசுவோடைய காது போல் இருந்தனால இதுக்கு கோகர்ணம்னு வந்து பேர் வந்ததாக புராணப்படி சொல்கிறாங்க. பழமை மாறாமல் ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணுறாங்க இந்த கோயிலில். ஸோ நீங்கள் இந்த கோயில் உள்ளே போகும்போது பார்த்திங்கனாக்கா ஷர்ட் போடக்கூடாது. மென்ஸ் பார்த்திங்கனாக்கா வேஷ்டி கட்டிட்டு தான் உள்ளே போகணும். இந்த சாமிலாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கோகர்ணாவில் இருக்க ஹோம் பீச்சுக்கு வந்து கிளம்பிட்டோம். We'll go through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go through the wastelands, through the highways. And on we'll go. See the horizon, turn us to thousands, and we'll grow in number, fueled by them to see the horizon, turn us to thousands. நான் வந்து ஹோம் பீச் வந்தாச்சு. ஸோ என் பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷனு. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே கோகர்ணா மகாபலேஸ்வர் டெம்பிள் போனோம். போயிட்டு முடிச்சுட்டு இப்போ டேரெக்டாக வந்து ஹோம் பீச் வந்திருக்கோம். பார்த்தியா இது எங்கேருந்து இறங்குறியா?
வந்திருக்கோம். சூப்பராக இருக்குது. நிற்கிற இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்துடும். இதே டேஞ்சர் ஜோன் தான் போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் போயிடணும். நம்ம அங்கே ரொம்ப நேரம் இங்கே நிற்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போயிடலாம். அதான் நம்ம வந்த இடம். வேறு எப்படி இருக்குன்ட்டு போகணும் தெரியும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் எல்லாமே ஷார்ப்பாக இருக்கும். நல்லா அடி விழுந்தலாம். ஸோ கேப்பில் எப்படி போகிறதுனா ஷூ போட்டிருக்கனால ஏதோ சமாளிக்க முடியுது. வாடா போகணா. அதெல்லாம் தொடக்கூடாது. வா ஓம் பீச் விசிட் பண்ணிட்டு அங்கேருந்து அங்கே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மிர்ஜான் ஃபோர்ட் விசிட் பண்ண கிளம்பிட்டோம். இந்த மிர்ஜான் ஃபோர்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இதுவும் உத்தர கன்னடா டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. ஸோ இதோடைய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறையா இருக்குது. நான் பார்த்து தெரிஞ்சது வரைக்கும் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த மிர்ஜான் ஃபோர்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபர்ஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கலி வந்து பில்ட் பண்ணது நவ்யாத் சுல்தானிஸ். அவங்க தான் வந்து இயர்லி 1200 அந்த பீரியடில் பில்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லேட்டர் பார்த்திங்கனாக்கா இது 1608 வந்து பார்த்திங்கனாக்கா விஜயநகர எம்பையர் கீழே வந்து வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி படி பார்த்திங்கனாக்கா விஜயநகர எம்பையர் கீழே இருந்த ராணி சென்ன பைரதேவி அவங்க தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மிர்ஜான் ஃபோர்ட்டை வந்து ரெஃபபிஷ் பண்ணதாக சொல்லப்படுது. அவங்க கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் இங்கே ஆண்டு இந்த ஃபோர்ட்டில் தான் வந்து வாழ்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வணிகம் வந்து நடத்திருக்காங்க இந்த ஃபோர்ட் மூலயமா. எனக்கு அவங்களுக்கு வந்து இதனாலேயே வந்து பார்த்திங்கனாக்கா பெப்பர் ராணின்னு வந்து பேர் வந்ததாக வந்து சொல்லப்படுது போர்ச்சுகீஸ்னால. ஏதோ நான் கூகுளில் பார்த்து தெரிஞ்ச ஹிஸ்ட்ரியை பற்றி சொன்னேன். எதனா தப்பாக இருந்தால் வந்து ப்ளீஸ் கரெக்ட் மீ. அது மட்டும் இல்லாமல் ஃபர்தராக ஹிஸ்ட்ரி பற்றி தெரியும்னா நீங்கள் கூகுளில் வந்து ரிசர்ச் பண்ணிங்கனாலே விக்கிபீடியாவில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த ஃபோர்ட் பற்றி. பட் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நிறையா டேமேஜாக இருந்தது ஃபோர்ட்டு. பட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாவே இருக்குது. ரொம்ப பெருசாக ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் வெயில்னால சுத்தமாக எங்களால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பட் இதே வந்து நான் வீடியோவில் ஒரு சில இடம் ஒரு சில டைம் நான் பார்த்துருக்கேன். மான்சூன் டைமில் இந்த ஃபோர்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நிறையா ஃபோட்டோஷூட் வந்து எடுத்திருக்காங்க. ஃபோர்ட் விசிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 1 ஹவர்ன்ற பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் இருந்தது. ஸோ அதையும் சுற்றி பார்க்க போனோம். அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் உள்ள போர்ட் வாக் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பேர் இங்கே ஃபோட்டோஷூட்டு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு தனியாக காஸ்ட் போல் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து 20 rupees வாங்கினாங்க. ஸோ உள்ளே போய்ட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வெளில வரலாம். இதே மான்சூன் டைமில் போனால் இன்னமும் இதுவும் நல்லா இருந்திருக்கும்.
நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு அங்கே எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா பிகாஸ் எங்களுக்கு 7:30க்கு வந்து முருதேஸ்வரா ரயில்வே ஸ்டேஷனில் எங்களுக்கு ட்ரெயின் இருக்குது, ஸோ டு பெங்களூர். ஸோ அதனால் அங்கேருந்து நாங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பிட்டோம். Turns to sun rays, and on we'll go. முருதேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷனே வந்தாச்சு. கடைசியாக எங்களுடைய ட்ரிப்பு முடிய போகுது. ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ எல்லாருமே வீட்டுக்கு தான் போகணும். இன்றைக்கி ஃபுல்லாக கோகர்ணா விசிட் பண்ணோம். கோகர்ணாவில் இருக்க பிளேசஸ் டெம்பிள்ஸ்லாம் விசிட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 6 o'clock 5:40க்கெலாம் எடுத்துகிட்டு வந்து எங்களை ரயில்வே ஸ்டேஷனில் விட்டாச்சு. எங்களுக்கு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 7:30க்கு ஃப்ரம் முருதேஸ்வராலேருந்து இருக்குது. ஆக்சுவலாக எங்களுக்கு ட்ரெயின் வந்து கோகர்ணாலேருந்து தான், பட் எப்படி இருந்தாலும் முருதேஸ்வர் தான் வரும் இந்த வண்டி. இப்போ நாங்கள் 7:30க்கு எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா மணி வந்து ஒரு 6:15 கிட்ட ஆகுது. ஆனால் இன்னமும் சன் செட் ஆகலை. சரி சும்மா ஏன் ரயில்வே ஸ்டேஷனில் உட்காரணும்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஓவர் பிரிட்ஜ் மேலே ஏறிட்டு இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு என்னுடைய பேக் ட்ராப்பில் இருக்க ஹில்லாம், ஸோ அந்த மவுண்டன் வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதாவது நானும் என் பொண்ணும். சுஹானா பார்த்தீங்களா, இந்த மேடம் கூட தான் வந்தது. ஸோ அந்த பேக் ட்ராப்பை பார்த்துட்டு திரும்பி போயிடுவோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வியூஸே சூப்பராக இருக்குது. சுற்றிலும் மலையாக ரொம்ப அருமையாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு மான்சூனில் மற்ற டைம்லாம் இன்னும் சூப்பராக இருக்கும் போல இருக்குது. Through the highways, till my shadow turns to sun rays, and on we'll go. Through the wastelands, through the highways, and on we'll go. சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கோகர்ணா ட்ரிப்பை முடிச்சாச்சு கைஸ். இப்போ அவ்வளோதான். நாளைக்கு காலையில் கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவோம். அப்புறம் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப இன்னொரு ட்ரெயின் சென்னை மெயில் வந்து புக் பண்ணியிருக்கோம். சென்னை மெயில் மார்னிங் 8 o'clock எங்களுக்கு. இந்த வண்டி 7:15க்கெலாம் போயிடும். போனோடனே அப்படியே திரும்பி அந்த ட்ரெயின் மாறிட்டு மதியானம் 2 மணிக்கு இல்லை 3 மணிக்கெலாம் சென்னை ரீச் ஆகிடுவோம். தட்ஸ் ஆல். இந்த ட்ரிப் முடிஞ்சுது. இதுக்கப்புறமா வேறு எங்கே ட்ரிப் பிளான் பண்ணணும்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் பிளான் பண்ணிவிட்டு we will go. Echoing around these walls, fighting to create